அனைவருக்கும் வணக்கம். 2023 வீடு கட்டினா எவ்வளோ செலவாகணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதேமாரி எந்தெந்த இடத்துல ஸ்டீல்னா எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றியும் பார்க்கணும். அதேமாரி 10 சதவீதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீடு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கணக்கு தான், முன்ன பின்ன ஆகலாம். அது வந்து உங்கள் இடத்துக்கு மாறுபடும். அதேமாரி கட்டுறவங்களை வச்சு மாறுபடும். ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கம்மியாக கூட போடுவாங்க. சிமெண்ட்டு ஸ்டீல் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாரி மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இப்போ நம்ம முதல்ல ஸ்டீல்லேருந்து போயிடுவோம். ஸ்டீல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம காலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங், அதேமாரி கிரேட் பீம், பிளிந்த் பீம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு கீழ் மட்டம் சில்லோவல் காங்கிரீட்னு சொல்லுவாங்க, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிண்டல்னு சொல்லுவாங்க, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ஷேடு, நம்ம சன்ஷேடு ஜன்னலுக்கு வெளி மட்டம் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சன்ஷேடு வைப்பாங்க, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்டேர்கேஸ், அதாவது மாடிப்படி, அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டீல் வந்து. இது அப்ராக்சிமேட்டா இது நீங்க பாத்தீங்கன்னா டாட்டாவோட கம்பெனி 80 ரூபா வருது ஒரு கிலோ. ஒரு 80 × 950 ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டா இது ஒரு 67,000 ரூபாய் வருது. 70,000 வச்சுக்கலாம். இதான் ஸ்டீல் வந்து 10 சதவீதத்துக்கு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா 70,000 ரூபாய் கம்பியை நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இந்த டேட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு 5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டீலோட பிரைஸ் ஏறி இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் இது 105 108 வரையும் போயிருந்தது டாட்டாவோட பிராண்டு. இது இப்போ வந்து கம்மியாக இருக்கு. அதுக்கோசரம் நான் சொல்றேன், ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல் தேவைப்படுன்னு பார்க்கலாம். செங்கல் வந்து பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி தான் பயன்படுத்துவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு 1008 2000 கல் தேவைப்படும் செங்கல். நம்ம இப்போது அப்ராக்சிமேட்டா ஒரு 1900 வச்சுக்கலாம். நீங்க உள்ளவே 2 கல் சுவர் வச்சு கட்டுற மாதிரி இருந்தா இன்னும் அதிகமாகவே தேவைப்படும். நம்ம உள்ள ஒத்தகல் சுவர் வைக்கிற மாதிரி தான் இந்த கணக்கு. இது அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 1900 போட்டுக்கலாம் ஒரு சதவீதத்துக்கு. நீங்க வந்து 10 ரூபாயிலேருந்து 12 ரூபான்னு வரையும் இருக்குது. ஒயர் கட் பிரிக்லாம் 12 ரூபா தான். 12 ரூபான்னு போட்டா கூட ஒரு 22,800 ரூபா வருது. ஒரு சதவீதத்துக்கு நீங்க செங்கல் வாங்கினா 22,800 ரூபாய் 12 ரூபான்னு போட்டா. இதே நீங்க 10 சதுரம் × 10 போட்டீங்கன்னா 2,28,000 ரூபாய் வருது. இப்போ வந்து சிமெண்ட் பார்க்கலாம். சிமெண்ட் வந்து நம்ம பொதுவாக பிசிசி காங்கிரீட் போடும்போது பயன்படுத்துவோம். அதே மாதிரி பிரிக் ஒர்க்கு செங்கல் வச்சு நம்ம வைக்கும்போது அது சிமெண்ட் பயன்படுத்துவோம். அது போல பார்த்தீங்கன்னா லிண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை செய்யும் போதெல்லாம் அந்த சிமெண்ட் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு 45 மூட்டை அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கோம். ஒரு மூட்டை வந்து நல்ல பிராண்டடான கம்பெனி ராம்கோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, ஜிஎஸ்டிலாம் போட்டு இன்னைக்கு 350 ரூபா விற்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 15,750 ரூபா ஒரு சதவீதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். × 10 போட்டிங்கன்னா 10 சதவீதத்துக்கு 1,57,500 ரூபாய். 10 சதுரம் வீடு கட்டணும்னா சிமெண்ட் வந்துட்டு 1,57,500 ரூபாய் தேவைப்படுது. இப்போ மணல் தேவைப்படும். இப்போ மணல் இல்லை, அதனால எம்சாண்ட் பீசண்ட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எம்சாண்ட் வந்து பொதுவாக காங்கிரீட் மற்றும் கட்டு வேலையில் யூஸ் பண்ணுவாங்க. பீசண்ட் வந்து பொதுவாக பூச்சி வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்சாண்ட் வந்து கொஞ்சம் குறன்னு இருக்கும், பீசண்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 யூனிட் தேவைப்படும் 10 சதுரம் வீடு கட்டினா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,500 3,000 ரூபாய் 3,500 கூட போகுது எம்சாண்டு. நம்ம பொதுவாக 2,500 ரூபாய் எடுத்திருந்தா கூட 50,000 ரூபாய் தேவைப்படும். பீசண்ட் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் மணல் இருந்தால் போதும் 10 சதுரம் வீடு பூச்சிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய் தேவைப்படும் ஒரு யூனிட் மணல். × 5 போட்டிங்கன்னா 22,500 வருது. இதுதான் மணலுக்கு எவ்வளோ தேவைப்படும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லி வந்து 1.5 ஜல்லி 3/4 ஜல்லிலாம் இருக்குது. நம்ம பொதுவாக ரெண்டுமே சேர்த்து ஒரு 20 யூனிட் எடுத்துக்கலாம். பொதுவான கணக்கு தான் இது. 1 லட்ச ரூபா தேவைப்படும் ஜல்லிக்கு ஒண்டி. நீங்கள் 10 சதுரம் இன்னைக்கு 2023 இதுனா ஆகஸ்ட் மாதம் இந்த ரேட்டுக்கு வருது. 1 லட்ச ரூபா தேவைப்படும் ஜல்லிக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படுன்னு ஒரு கணக்கு தான். ஃப்ளோருக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஓட்டணும். வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் ஓட்டுற மாதிரி இருக்கும். கிச்சனில் ஓட்டுவீங்க, பாத்ரூம் ஓட்டுவீங்க, அதுக்கு சொல்கிறேன்.
ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 50 ரூபான்னு போட்டால் கூட 50,000 ரூபாய் வரும். வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் ஓடணும், 40 ரூபான்னு போட்டால் கூட 16,000 ரூபாய் வரும். அதேமாரி வுட் ஒர்க் மர வேலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. வாசக்கால், மெயின் டோர் வாசக்கால் வைப்போம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கும் வாசக்கால் இருக்கு. ப்ளஸ்ஸு அதுக்கெல்லாம் ரெடிமேட் டோர் போட்டுக்கலாம். உள்ளெல்லாம் மெயின் டோருக்கு வண்டி ஒரு படாக்கில் நான் இந்த 1,80,000 வந்து நம்ம தேக்கு கிடையாது, தேர்ட் குவாலிட்டியான படாக்கு, வேங்கை அதுமாரி குவாலிட்டியில் போடணும்னா கூட இன்னைக்கு வுட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 ரூபாய். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். இது வந்து நான் தேர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு தான் இந்த ரேட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் தேக்கிலே போனேன்னு பார்த்தீங்கன்னா இது வாசக்காலுக்கே 2 லட்ச ரூபாய்க்கு வந்துடும் தேக்கெல்லாம் போனீங்கன்னா. இது வந்து நான் மொத்த ரேட்டும் தேர்ட் குவாலிட்டி ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். மொத்தம் நம்ம வீடு வந்து 10 சதுரம் வீடு கட்டினா கூட 17 லட்ச ரூபா ஆகுது. இதில் நம்ம என்னென்னலாம் சேகலைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூலி சேகலை, ப்ளஸ் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டிங், வேறு ஸ்தபதி ஒர்க்கு அதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை. இது கொண்டு 17 லட்ச ரூபா ஆகுது. இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சதுரம் பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய். அதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2,200 ரூபாய். ஒரு சதுரம் பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபாய். இன்னைக்கு நிலைமைக்கு இது கம்மியாக கட்ட முடியுமான்னு கேட்டானா ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கு மேலே என்னென்ன ஒர்க்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் செப்டி டேங்க் எடுக்கிறது, போர்ட்டிகேடு வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, மாடிப்படி கட்டுறது, வெளியில் எதனா பாத்ரூம் கட்டுறது, ஷீட்டு போடுறது வெளியில், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க். இதுக்கு மேலே தான் அதெல்லாம் ஆகும். இதுக்குள்ளே கட்ட முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இன்றைக்கி ஏன்னா ஆட்கள் கூலி, மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கான கலன் நிலவரம். நம்ம சிவில் ரிலேட்டடாக டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.